உங்க மைண்ட்ல ரெண்டு அபார்ட்மெண்ட்ஸா இமேஜின் பண்ணிக்கோங்க. சேம் சிட்டி, சேம் நெய்பர்ஹுட், ஆல்மோஸ்ட் சேம் ரெண்ட். ஃபர்ஸ்ட் அபார்ட்மெண்டோட ஓனர் 95,000 earn பண்ற ஒருத்தர். உள்ள போன உடனே வால்ல 75 inches டிவி மவுண்ட் பண்ணிருக்கோம். 40,000 லெதர் சோஃபா செட், கிச்சன் ஃபுல்லா அப்ளையன்சஸ் இருக்கும். ஆனா நிறைய ஐட்டம்ஸ் இன்னும் பாக்ஸ்ல தான் இருக்கும். கிளாசெட் ஃபுல்லா க்ளாத்ஸ், சில க்ளாத்ஸ்க்கு டாக்ஸ் கூட இன்னும் ரிமூவ் பண்ணல. ஸ்பேர் பெட்ரூம், ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி இயர்ஸா டச் பண்ணாத ஐட்டம்ஸ் நிறைஞ்சிருக்கு. இந்த பர்சன் பேங்க் அக்கவுண்ட் செக் பண்ணும்போது ஸ்டொமக்ல இருந்து ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்ணுவாரு. 2 salary மிஸ் ஆனாலும் லைஃபே பயங்கர டெப்ட் ட்ராப்ல மாட்டிக்கும். இப்போ செகண்ட் அபார்ட்மெண்ட்ல இருக்கிற பர்சன் பத்தி பார்க்கலாம். அவர் மந்த்லி 42,000 தான் earn பண்றாங்க. இன்சைட் போன உடனே நல்ல ஸ்பேஸ் தெரியும். வீட்டுக்குள்ள சிம்பிள் கவுச், நார்மல் சைஸ் டிவி, கிச்சன்ல யூஸ் பண்ற டூல்ஸ் மட்டும் இருக்கும். கிளாசெட்ல ஆக்சுவலா வேர் பண்ற க்ளோத்ஸ் தான் இருக்கும். ஸ்பேர் பெட்ரூம் நிஜமான பெட்ரூமா தான் இருக்கும். இந்த பர்சன் பேங்க் அக்கவுண்ட் செக் பண்ணும்போது காம் அண்ட் கான்பிடன்ஸோட பாக்குறாங்க. 18 months எக்ஸ்பென்சஸ் சேவ் பண்ணிருக்காங்க. எவ்ரி பே செக்ல 20% இன்வெஸ்டும் பண்ணிருக்காங்க. சேம் நெய்பர்ஹுட் தான். இன்கம் ஹாஃபா இருந்தாலும் செகண்ட் பர்சனுக்கு ஆல்மோஸ்ட் 10 times ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அதிகம். இது இன்கம் ஸ்டோரி இல்ல, இது ஸ்டஃப்க்கும் மணிக்கும் பிட்வீன் இருக்கிற ஹிடன் ரிலேஷன்ஷிப் பத்தி ஒரு ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் பர்சன் ஆப்வியஸா மணியை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. கேம்பிளிங் இல்ல, எக்ஸ்பென்சிவ் அடிக்ஷன்ஸ் இல்ல. ஆனா கிராஜுவலி ஒரு லைஃப் ஸ்டைல அக்யூமுலேட் பண்ணிட்டாங்க. செகண்ட் பர்சன் ஒரு பவர்ஃபுல் லெசனை லேர்ன் பண்ணாங்க. லெஸ்ஸா ஓன் பண்றது லைஃபை வர்ஸ் பண்ணாது, பட் டெலிபரேட்டா லிவ் பண்ண ஹெல்ப் பண்ணும்னு. இன்னைக்கு நான் உங்ககிட்ட மினிமலிஸ்ட் மணி ரூல்ஸை ஷேர் பண்ண போறேன். இன்கம் எவ்வளவு இருந்தாலும் ஆல்வேஸ் மணி இருக்கிற பீப்புளோ மணி இல்லாம ஸ்ட்ரகிள் பண்ற பீப்புளையும் செப்பரேட் பண்ற ரூல்ஸ். இது டிப்ரிவேஷன் இல்ல, இது நீங்க ஓன் பண்ற எவ்ரி ஆப்ஜெக்ட்டுக்கு ஆன்கோயிங் காஸ்ட் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது. ஃபர்ஸ்ட் கான்செப்ட், நீங்க ஓன் பண்ற எல்லாமே 2 தடவை காஸ்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் காஸ்ட் ஆப்வியஸா பர்ச்சேஸ் பிரைஸ், ரெசிப்ட்ல இருக்கிற அமௌண்ட். ஆனா செகண்ட் காஸ்ட்டை ரொம்ப பேர் இக்னோர் பண்ணுவாங்க அண்ட் அது நிறைய டைம் ஃபர்ஸ்ட் காஸ்ட்டை விட பெருசா இருக்கும். செகண்ட் காஸ்ட் இன்க்ளூட் பண்றது ஸ்டோரேஜ், மெயின்டெனன்ஸ், மென்டல் எனர்ஜி அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஃபர்ஸ்ட் காஸ்ட்னா நீங்க ஒரு ஐட்டம் வாங்கும் போது இமீடியட்டா பே பண்ற அமௌண்ட். ரெசிப்ட்ல காமிக்கிற பிரைஸ் தான் ஃபர்ஸ்ட் காஸ்ட். எக்ஸாம்பிளுக்கு நீங்க 80,000 rupeesக்கு டிவி வாங்கினா அந்த 80,000 தான் ஃபர்ஸ்ட் காஸ்ட். இது விசிபிள் காஸ்ட், எல்லாரும் ஈஸியா புரிஞ்சுக்கிற பார்ட். பட் செகண்ட் காஸ்ட்னா ஐட்டம் வாங்கினதுக்கு அப்புறமா கண்டினியூஸா வர ஹிடன் எக்ஸ்பென்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோரேஜ் காஸ்ட், வீட்ல ஸ்பேஸ் எடுக்கும். மெயின்டெனன்ஸ் காஸ்ட், ரிப்பேர், சர்வீஸ், கிளீனிங், ஆக்சசரிஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா காசு. அண்ட் ஃபைனலி ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், அந்த 80,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா ஃபியூச்சர்ல க்ரோ ஆகியிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மென்டல் எனர்ஜியும் காஸ்ட் தான். நீங்க ஓன் பண்ற ஒவ்வொரு ஐட்டமும் கொஞ்சம் அட்டென்ஷன் எடுக்கும். கிளீன் பண்ண, ஆர்கனைஸ் பண்ண, மெயின்டைன் பண்ண அண்ட் வரி பண்ண. இது எல்லாமே மென்டல் லோட் தான். ரிசர்ச்ல விஷுவல் கிளட்டர் கார்டிசால் இன்க்ரீஸ் பண்ணும், ஃபோக்கஸ் ரெடியூஸ் பண்ணும்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ உங்களோட ஸ்டஃப் லிட்டரலி உங்க ஸ்ட்ரெஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது. இந்த மாதிரி ஹிடன் காஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணா நிறைய பொசிஷன்ஸ் ஓன் பண்ண காஸ்ட் பர்ச்சேஸ் பிரைஸை விட அதிகம். மினிமலிஸ்ட் இதை இன்ஸ்டிங்க்டா புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க நைஸ் திங்ஸை ஹேட் பண்ண மாட்டாங்க, ட்ரூ காஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டு டிசைட் பண்ணுவாங்க. சோ நீங்களும் நாம பார்த்த மாதிரி செகண்ட் பர்சன் மாதிரி பீஸ்ஃபுல்லா வாழணும்னா நான் சொல்ற இந்த ரூல்ஸை உங்க லைஃப்ல அடாப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரூல் 1, கால்குலேட் காஸ்ட் பர் யூஸ் பிஃபோர் யூ பை. ஏதாவது வாங்குறதுக்கு முன்னாடி காஸ்ட் பர் யூஸை கால்குலேட் பண்ணுங்க. எவ்வளவு தடவை யூஸ் பண்ணுவீங்கன்னு ரியலிஸ்டிக்கா யோசிச்சு டோட்டல் காஸ்ட்டை டிவைட் பண்ணுங்க. 200 rupees ஜாக்கெட் 2 தடவை தான் வேர் பண்ணினா 100 per wear. 400 rupees ஜாக்கெட்டை 200 times வேர் பண்ணினா 2 rupees per wear. ஆக்சுவலி சீப். இது இம்பல்ஸ் பர்ச்சேஸை இமீடியட்டா டெஸ்ட்ராய் பண்ணும். 300 rupees கிச்சன் கேஜெட் இயருக்கு 2 தடவை தான் யூஸ் பண்ணினா 150 rupees per use. இது ரொம்ப காஸ்ட்லி. ஆனா வீக்லி யூஸ் பண்ற 30 rupees டூல் ஃபர்ஸ்ட் இயர்ல 60 பைசாக்கு கீழே பர் யூஸ் காஸ்டா வரும். மேட்ரஸை எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம் வாங்க. 2000 rupees மேட்ரஸ் 10 இயர்ஸ்க்கு டெய்லி யூஸ் பண்ணினா ரஃப்லி 55 பைசா பர் யூஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் டேக் பார்த்து டிசிஷன் எடுக்காதீங்க. காஸ்ட் பர் யூஸ் தான் ரியல் வேல்யூவை ரிவீல் பண்ணும். ஸ்மார்ட்டா பை பண்ணினா உங்க மணி உங்க லைஃப்க்கு ஒர்க் பண்ணும். சீப்பா இருக்கிறது நல்லதுன்னு மட்டும் இல்ல, யூஸ் பண்ற அளவு தான் ஒரு பர்ச்சேஸோட உண்மையான விலை. சோ காஸ்ட் பர் யூஸ் புரிஞ்சவன் வேஸ்ட் பண்ண மாட்டான். ரூல் 2, அப்ளை த ரீப்ளேஸ்மெண்ட் டெஸ்ட். ரீப்ளேஸ்மெண்ட் டெஸ்ட் அப்ளை பண்ணுங்க. வீட்ல இருக்க ஒவ்வொரு ஐட்டத்தையும் பார்த்து இந்த ஐட்டம் இன்னைக்கு டிஸப்பியர் ஆனா நான் மணி ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரீப்ளேஸ் பண்ணுவேனான்னு கேள்வி கேளுங்க. ஹானஸ்டா யோசிச்சு பாருங்க. டஸ்ட் கலெக்ட் பண்ற பிரெட் மேக்கரை நிஜமா ரீப்ளேஸ் பண்ணுவீங்களா? 18 months வேர் பண்ணாத க்ளோத்ஸை ரீபர்ச்சேஸ் பண்ணுவீங்களான்னு. நிறைய ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணாம தான் லைஃப்ல இருக்கும். இம்பல்ஸ் பைஸ், கிஃப்ட்ஸ், ஓல்டு ஹாபிஸ் எல்லாத்தையும் விட்டுடுங்க. இந்த ஐட்டம்ஸ் நெகட்டிவ் வேல்யூவை தான் கிரியேட் பண்ணும். அது மட்டும் இல்லாம ஸ்பேஸும் மென்டல் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணும். மினிமலிஸ்ட் ரூத்லெஸ்லி இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணுவாங்க. செல், டொனேட், டிஸ்கார்ட் இந்த மாதிரி எல்லாம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மென்டல் வெயிட் ரொம்ப ரெடியூஸ் ஆகும்.
ரூம்ஸ் எல்லாம் பெரிய ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், கிளீனிங் ஈஸி ஆகும் அண்ட் டிசிஷன் சிம்பிள் ஆகும். ரூல் 3, நெவர் அப்கிரேட் அவுட் ஆஃப் போர்டம். போர்டம்னால அப்கிரேட் பண்ணாதீங்க. பெர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ற போனை நியூ மாடல் வந்துடுச்சுன்னு ரீப்ளேஸ் பண்ணாதீங்க. ரிலையபிளா ரன் ஆகிற காரை ஷைனி மாடல் பார்த்து சேஞ்ச் பண்ணாதீங்க. ஆக்சுவலி இது வெல்த் டிஸ்ட்ரக்ஷன். ஆவரேஜா போனை 2 to 3 இயர்ஸ்க்கு ரீப்ளேஸ் பண்ற பேட்டர்ன் லைஃப் டைம்ல 1 lakh to 5 lakhs வேஸ்ட் பண்ணும். போர்டம் டெம்பரவரி தான், ஆனா unnecessary அப்கிரேட் பெர்மனன்ட் எக்ஸ்பென்சஸ். டிசைரை கண்ட்ரோல் பண்ணினாதான் மணி க்ரோ ஆகும். ரூல் 4, கிரியேட் ஃபிக்ஷன் ஃபார் ஸ்பெண்டிங் அண்ட் ஈஸி ஃபார் சேவிங். ஸ்பெண்டிங்க்கு ஃபிரிக்ஷன் கிரியேட் பண்ணுங்க, சேவிங்க்கு ஈஸியான ஆப்ஷனை கிரியேட் பண்ணுங்க. கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் ரிமூவ் பண்ணுங்க. நான் எசென்ஷியல் பர்ச்சேஸ்க்கு 24 hour வெயிட்டிங் ரூல் வச்சுக்கோங்க. ஷாப்பிங் ஆப்ஸ் delete பண்ணுங்க அண்ட் சேவிங்க்கு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் செட் பண்ணுங்க. வில் பவரை விட சிஸ்டம் ரொம்பவே முக்கியம். ஸ்பெண்டிங் ஈஸியா இருந்தா மணி டிஸப்பியர் ஆகும். சேவிங் ஈஸியா இருந்தா வெல்த் ஆட்டோமேட்டிக்கா பில்ட் ஆகும். ரூல் 5, கவுண்ட் யுவர் பொசிஷன்ஸ் ரெகுலர்லி. நீங்க ஓன் பண்ற ஐட்டம்ஸை கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சா unnecessary ஷாப்பிங் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகும். அவேர்னஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு கண்ட்ரோல். நம்பர் தெரிஞ்ச உடனே இன்னும் வேணுமான்னு பிரெயின் கேள்வி கேட்கும். 47 ஷர்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சா அப்புறம் 48th ஷர்ட் வாங்குறது டிஃபரெண்டா ஃபீல் ஆகும். இதுதான் கான்ஷியஸ் லிவிங். கவுண்ட் பண்றது ஆப்சஷன் இல்ல, கிளாரிட்டி வந்தா ஸ்பெண்டிங்க்கு லிமிட்ஸ் நேச்சுரலா வரும். லெஸ் ஐட்டம்ஸ், லெஸ் டெசிஷன்ஸ், லெஸ் ஸ்ட்ரெஸ். இதுதான் மினிமலிஸ்டோட ஃபார்முலா. ரூல் 6, ரெண்ட் ஆர் borrow பிஃபோர் யூ பை. இன்ட்ரெஸ்ட் பெர்மனண்டா இல்ல டெம்பரவரியான தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ரெண்ட் பண்ணுங்க, அப்புறம் தான் பை பண்ணணும். எக்ஸைட்மெண்ட்ல வாங்கின ஐட்டம் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா டஸ்ட் கலெக்ட் பண்ணதா யூஸ் ஆகும். டெஸ்ட் பண்ணினாதான் ரியல் நீட் புரியும். ஸோ ஓனர்ஷிப்க்கு ரஷ் பண்ணாதீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட், இன்வெஸ்ட்மெண்ட் லேட்டர். ரெண்ட் பண்றது வேஸ்ட் இல்ல, அது ஸ்மார்ட் ரிசர்ச். ராங் பர்ச்சேஸ் அவாய்ட் பண்ணினாதான் ரியல் சேவிங் வரும். மினிமலிஸ்ட் எல்லாருமே லெஸ்ஸா வாங்க மாட்டாங்க, அவங்க கரெக்டா வாங்குவாங்க. ரூல் 7, அண்டர்ஸ்டாண்ட் த லைஃப் ஸ்டைல் மல்டிப்ளையர் எஃபெக்ட். ஒரு பர்ச்சேஸ் சிங்கிளா வராது, அது கூட நிறைய ஹிடன் எக்ஸ்பென்சஸ் செயினா ஃபாலோ ஆகும். போட் வாங்கினா ட்ரெய்லர் வேணும், மெயின்டெனன்ஸ் வேணும், ஸ்டோரேஜ் வேணும். ஒரு டிசிஷன் ஃபுல் லைஃப் ஸ்டைலையே சேஞ்ச் பண்ணும். ஐட்டம் பிரைஸ் மட்டும் பார்த்தா போதாது, இன்ஸ்டெட் அது கிரியேட் பண்ற எக்ஸ்ட்ரா காஸ்டையும் யோசிங்க. பிக் பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, இது கூட இன்னும் எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் வரும்னு. மினிமலிஸ்ட் பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி இக்கோசிஸ்டமை பார்ப்பாங்க. அதனால தான் அவங்க மணி லாங் டேர்ம்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். ரூல் 8, டிஃபைன் இனஃப் பிஃபோர் யூ ஸ்டார்ட் ஏர்னிங் மோர். இன்கம் இன்க்ரீஸ் ஆனாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்க்ரீஸ் ஆகணும்னா இனஃப்னு ஒரு லிமிட் டிஃபைன் பண்ண வேண்டியது தான் சீக்ரெட். கோல் போஸ்ட் மூவ் பண்ணிட்டே இருந்தா லைஃப் ஃபுல்லா ரேஸ் தான். இனஃப் டிஃபைன் பண்ணினாதான் பீஸ் வரும். நீங்க எவ்வளோ ஏர்ன் பண்றீங்கன்னு இல்ல, நீங்க எவ்வளோ இனஃப்னு டிசைட் பண்றீங்களோ அப்பதான் உங்க வெல்த் டிசைட் ஆகும். இனஃப் கிளாரிட்டி இருந்தா எக்ஸ்ட்ரா இன்கம் ஃப்ரீடமா மாறி கன்வெர்ட் ஆகும், லைஃப் ஸ்டைல் பர்டனா இல்ல. ரூல் 9, மெஷர் வெல்த் பை ஆப்ஷனாலிட்டி நாட் அக்யூமுலேஷன். ரியல் வெல்த்னா நீங்க ஓன் பண்ற ஐட்டம்ஸ் இல்ல, நீங்க சூஸ் பண்ண முடியற ஆப்ஷன்ஸ். ஜாபை லீவ் பண்ண ஃப்ரீடம் இருக்கா? பிரேக் எடுக்க முடியுமா? இதுதான் உங்க ட்ரூ ஃபினான்ஷியல் பவர். பொசிஷன்ஸ் வெயிட் கொடுக்கும், ஆப்ஷனாலிட்டி விங்ஸ் கொடுக்கும். மணி சேவ் பண்றது நம்பர்ஸ்க்காக இல்ல, சாய்ஸஸ்க்காக. ரூல் 10, பிராக்டிஸ் சைக்கிளிக்கல் டீக்ளட்டரிங். ஒன் டைம் மேசிவ் கிளீனிங் ஸ்ட்ராங்கான ஃபீலை கொடுக்கும், ஆனா ரெகுலர் ஸ்மால் டீக்ளட்டரிங் தான் லாஸ்டிங் சேஞ்ச் கிரியேட் பண்ணும். வீக்லி ஒரு ஸ்மால் செக், மந்த்லி ஸ்மால் ரிமூவல்ஸ், இதுதான் கிளட்டர் கம்பேக்கை ஸ்டாப் பண்ற சிஸ்டம். மினிமலிசம்னா ஒரு ஈவெண்ட் இல்ல, அது ஒரு கண்டினியூஸ் ஹேபிட். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோர் பவர்ஃபுல் மைண்ட் செட் கண்டென்ட்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Until next time, ஸ்மார்ட்டா earn பண்ணுங்க, இன்டென்ஷனலா ஸ்பெண்ட் பண்ணுங்க அண்ட் ஃப்ரீயா லைஃப் லிவ் பண்ணுங்க. Thank you.